அசோக வாட்டிகையின் நிழலில் ராமனின் மோதிரத்தை கையில் பற்றியபடி சீதையின் கண்களில் மீண்டும் நம்பிக்கை மலர்ந்தது. அவளின் முன் பக்தியுடன் நின்ற ஹனுமான் அவள் துயரத்தின் ஆழத்தையும் அவள் நம்பிக்கையின் வலிமையையும் உணர்ந்தான். அம்மே, ராமன் உங்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மெதுவாக கூறினான் ஹனுமான். உங்களை மீட்க அவன் விரைந்து வருகிறான். அந்த வார்த்தைகளை கேட்ட சீதையின் கண்களில் ஒரு மெதுவான ஒளி பிறந்தது. ஆனால் தாய்மையால் நிறைந்த அவள் மீண்டும் கேட்டாள், ஹனுமா, ராமனும் லக்ஷ்மணனும் நலமாக இருக்கிறார்களா? அவர்கள் எனக்காக துயரப்படக்கூடாது. அவளின் கருணையைக் கண்டு ஹனுமானின் இதயம் நெகிழ்ந்தது. அம்மே, ராமனின் வீரத்தையும் அவனது படையின் சக்தியையும் இந்த உலகமே தடுக்க முடியாது என்று உறுதியுடன் சொன்னான் ஹனுமான். அவன் கடலை வென்று இந்த லங்கையை அடைந்து உங்களை மீட்க புயலாக வரும். சீதையின் முகத்தில் புதிய உறுதி பிறந்தது. அவள் மெதுவாக மோதிரத்தை நெஞ்சத்தில் அணைத்தபடி சொன்னாள், ஹனுமா, ராமனிடம் கூறு, நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் அவன் வராமல் நான் நீண்ட நாள் தாங்க முடியாது என்றவும். அந்த வார்த்தைகள் ஹனுமானின் உள்ளத்தில் உருக்குலைந்த பதிப்பாக இடம்பெற்றன.